திருப்பூர் அருகே அடிப்படை வசதியின்றி இருக்கும் அமராவதி முதலை பண்ணையை மாவட்ட நிர்வாகம் மேம்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகளிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை 1957ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த அணையில் உள்ள முதலைகளை பிடித்து தனியாக வளர்ப்பதற்காக வனத்துறை சார்பில் முதலை பண்ணை கட்டப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ள இந்த பண்ணையை பார்ப்பதற்கு வரும் சுற்றுலா பயணிகள் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இங்கே முதலைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொண்டு வரணும். சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பார்க்ஸ் மாதிரிலாம் இருக்கணும். சும்மா ஜஸ்ட்டு அப்படியே எங்கே முதல்ல பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோக்கு எதுவும் இல்லை. இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்து இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஆக சான்ஸ் இருக்குது. சுற்றுலாவிற்காக வரும் பயணிகளிடம் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படும் நிலையில் கார் நிறுத்தத்திற்கு 70 ரூபாய் வரை வசூலிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சிறியவர்களுக்கு டிக்கெட் 5 ரூபா வாங்குறாங்க, பெரியவங்களுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. உள்ள பார்த்தா எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். பாதுகாப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் அதிகம் வருவாங்க. 50க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ள இந்த பண்ணையில் முதலையின் முட்டைகளை வனத்துறையினர் யாருக்கும் தெரியாமல் அழித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சிறிய முதலைகளை அமராவதி ஆற்றில் விட்டு விடுவதாகவும் கூறப்படுவதால் ஆற்றங்கரைக்கும் வயல்வெளிக்கும் செல்லும் பெண்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். முதலை பண்ணையை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மோகன், நியூஸ் 7 தமிழ், உடுமலை.